என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தேர்தல் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி வாக்களிப்பதற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில பணப்பட்டுவாடா எல்லா இடங்களிலும் மூட்டை மூட்டையாக புறப்பட்டு கொண்டிருக்கிறதாம் பல வழிகளில். அது எந்த வழியில எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த அளவிற்கு பணம் திமுகவும் அதிமுகவும் மூட்டை மூட்டையாக பணங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் பட்டுவாடா செய்வதற்கு பறக்கும் படையாவது தேர்தல் கமிஷனாவது எந்த கமிஷன் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. பணம் மூட்டை மூட்டையாக அங்கங்கே போய் இறங்கிட்டு இருக்குது. நேற்று திருப்பூரில் அதிமுகவுக்கு சொந்தமான பணம் 3 மூட்டை வந்துட்டு பறக்கும் படை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு இடத்துல சிக்கிடுச்சு. ஒரு இடத்துல சிக்கிறதே 3 மூட்டை. 3 மூட்டைங்க. அது 1 கோடி இருந்ததா, 2 கோடி இருந்ததா, இல்ல 3 கோடி இருந்ததான்னு தெரியாது. இப்ப நெல்லை எக்ஸ்பிரஸ்ல சென்னையில ஒரு 4.5 கோடி சிக்குச்சு. நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு போனதாக சொல்லப்பட்ட அந்த பணம் வந்துட்டு 4.5 கோடி வந்துட்டு சென்னையில பிடிச்சாங்க. அது 3 மூட்டை 4.5 கோடி. இங்கேயும் 3 மூட்டை சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி கோவை, திருப்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் வந்துட்டு அதிமுகவும் பாஜகவும் வந்துட்டு கடுமையாக மோதுகின்ற இடங்கள். அந்த இடத்துல திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவர்களுடைய செல்வாக்கை காட்டுகிறார்கள். அந்த இடத்துல சிட்டிங் எம்பியாக இருப்பவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். ஆளும் கட்சியின் அதிகாரத்தை வைத்து நோட்டை உள்ளே இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்து நோட்டை உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 கட்சிகளும் ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது வேலூர் தொகுதியில மட்டும் 11 கோடி ரூபாய் பிடிப்பட்டது. அதுவும் கதிரானந்த் அவர்களுக்கு சொந்தமானதே 11 கோடி என்று சொல்லப்பட்டது. 11 கோடி சிக்கிய காரணத்தால தான் அப்பொழுது வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு பிறகு அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதே வேட்பாளர்கள் களத்தில் நின்று கதிரானந்த் அவர்கள் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றுவிட்டார். ஆனா இப்பொழுது வேலூர் தொகுதி கியாமையான்னு இருக்கு. கதிரானந்த் வந்துட்டு 3வது இடத்திற்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க வேலூர் தொகுதியில. ஏன்னா வேலூர் தொகுதியின் கள நிலவரம் அந்த அளவிற்கு திமுகவை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் அவர்கள் தான் இப்பொழுது முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. கதிரானந்த் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது வேலூர் தொகுதியில. அந்த அளவிற்கு வேலூர் தொகுதியின் கள நிலவரம் இப்போதைய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் தேர்தல் 19ஆம் தேதி இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. இந்த 4 நாட்களுக்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். 17, 18ஆம் தேதி என்பது மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் தான் வெற்றி வாய்ப்பை திமுகவா அதிமுகவா என்பதை நிர்ணயிக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு இரவு நேரங்களில் மட்டுமே அவர்கள் பணி செய்வார்கள். அந்த அளவிற்கு இரவும் பகலும் ஓயாமல் பணி செய்கின்ற ஊப்பிக்கள் தான் இந்த திராவிட கட்சியின் ஊப்பிக்கள். இந்த 2 கட்சிகளையும் சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு மக்களை விலை பேசுகிறார்களோ, எந்த அளவிற்கு மக்கள் மடிகிறார்களோ அந்த அளவிற்கு மக்களை மடித்து இவங்க பாக்கெட்ல போட்டுக்குவாங்க. அதை கொண்டு 5 ஆண்டுகளுக்கு அதிகார வளம் வருவார்கள். அப்படிதான் இப்பொழுது வேலூர் தொகுதிக்கும் ஸ்கெட்சி போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல இடங்களில் பறக்கும் படை தொடர்ந்து படையெடுத்துக் கொண்டிருந்தாலும் பறக்கும் படையாலே ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு சந்து பொந்து இண்டு இடுக்கலை எல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே சேர்க்க வேண்டியதை கொண்டு போய் சேர்த்து விட்டதாம் திமுக. அதே போன்று அதிமுக. இந்த 2 கட்சிகளும் ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற கட்சிகள் எல்லாம் பண செல்வாக்கு இல்லாத இயக்கங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் களத்தில் மக்கள் கிட்ட போயிட்டு
எங்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா ஆளும் கட்சியாக இருப்பவர்களும் ஆண்ட கட்சியாக இருந்தவர்களும் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்க எங்களுக்கு வாக்க கொடுங்கன்னு கேட்கிறாங்க. மக்கள் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். மக்கள் கிட்ட இருக்கிற பின்னடைவு. ஏன்னா அது அந்த விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு வரல. அந்த விழிப்புணர்வு வந்தாலும் கூட அவர்களினுடைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு யார் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளுகின்ற நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா மக்களின் வாழ்வியல் நிலையை அந்த அளவுல தான் இந்த 75 ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் ஒவ்வொரு காணொலியிலும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஆண்டவர்களும் கோடிகளை கொட்டி இறைப்பார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்கள் பணம். மற்ற நேரங்களில் ஒற்றை பைசா கூட அவர்களிடமிருந்து உங்களுக்கு வராது. ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அது வரும். கொள்ளையடித்த பணத்தில் 1%. எத்தனை சதவீதம்? 1%. ஒரு ஆளும் கட்சி குறைந்தது 20 கோடிக்கு மேல செலவு செய்யும். எதிர்கட்சியாக இருக்கின்ற ஆண்ட கட்சி குறைந்தது 10 to 15 கோடி செலவு செய்யும். இந்த தேர்தல் முடிந்து விட்டால், வாக்குப்பதிவு முடிந்து விட்டால் 6 மணிக்கு மேல அவங்க கிட்ட இருந்து 1 பைசா அவங்களால வாங்க முடியாது. இந்த 2 கட்சிகளும் செய்கின்ற அரசியல் பிழைப்பு இப்படித்தான். இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். அவர்கள் கோடிகளை இப்பொழுதுதான் கொட்டுவார்கள். கொடுத்தா வாங்கிடுங்க. ஓட்டுக்கு 1000 கொடுத்தா விடாதீங்க, 2000 கொடுத்தா விடாதீங்க, 3000 கொடுத்தா விடாதீங்க, 4000 கொடுத்தா விடாதீங்க. 4 கட்சியின் வேட்பாளரும் 1000 தொடங்கி 5000 வரை கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு தொகுதியிலேயும் வேட்பாளர்களுக்கு தக்க பட்டுவாடாக்கள் நடக்கும். 500 கொடுத்தாலே விடாதீங்க, 1000 கொடுத்தாலே விடாதீங்க, 2000 கொடுத்தாலே விடாதீங்க, 5000 கொடுத்தாலே விடாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற நேரங்களில் உங்களுக்கு அவர்கள் ஒற்றை பைசா கூட கொடுக்க முன்வர மாட்டார்கள். இப்பொழுது அவர்களே கொண்டு வந்து கொடுப்பதை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அது உங்களுடைய பணம். அது உங்களுடைய பணம். நீங்கள் நேரடியாக நாட்டிற்கு செலுத்திய வரி, அதை திருட்டுத்தனமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் சுருட்டியது. அதிலிருந்து 1 விழுக்காடு தான் உங்களுக்கு வருகிறது. அதை விடாதீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாக்கை மட்டும் அவர்களுக்கு செலுத்தாதீர்கள். நன்றி விசுவாசம் என்பதை தூக்கி குப்பையில போடுங்க. இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டில் நீங்கள் பெற்றதற்கு வாக்கு செலுத்திவிட வேண்டும் என்று நீங்கள் நன்றி விசுவாசத்தை பாராட்டினால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களை கீழே போட்டு அவர்கள் உங்க மேல பயணம் செய்வார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்க தொகுதி பக்கம் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடியாது. ஆகையால கொடுப்பதை வேண்டாம் என்றே சொல்லாதீர்கள். 1000 தொடங்கி 5000 கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். நம்முடைய உறவுகளிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். ஐயோ பணம் வாங்கிட்டோம், அவன் 2000 கொடுத்துட்டான் ஒரு ஓட்டுக்கு, எங்க வீட்டுல 4 ஓட்டுங்க 8000 கொடுத்துட்டான், 8000 வாங்கிட்டு எப்படி ஓட்டு போடாத போறது, நமக்கே ஒரு மனசாட்சி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ கொண்டு போய் ஓட்டை போட்டுருது. உனக்கு அவன் கொடுத்த அந்த 8000 அவன் 5 ஆண்டில் அடிக்கின்ற கொள்ளை எத்தனை கோடி தெரியுமா? 8000 கொடுத்தவன் 80 கோடியை கொள்ளையடிப்பான். 8000 எங்க, 80 கோடி எங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் நன்றி கெட்ட இவர்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை வீழ்த்தித்தான் அவர்கள் மேலே ஏறுகிறார்களே தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி அவர்கள் உங்கள் முன் வந்து நின்றால், நான் வெற்றி பெற்று வந்தால் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன், 5 ஆண்டுகளுக்கு உங்களோடு நான் இருப்பேன், உங்கள் பிள்ளையாக நான் செயல்படுவேன், குடும்ப உறுப்பினராக நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற ஒரு வேட்பாளர் திமுகவில் அதிமுகவில் பார்க்க முடியுமா? என்றால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கோடி மேலே படுத்துறங்குகின்ற கேடிகள். உங்களுக்காக இறங்கி வந்து களத்தில் பணியாற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் இறங்கி வரமாட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் மேல ஹை லெவல்ல இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட பல கோடியை செலவழித்து வாக்கை வியாபாரம் பேசுகிறான். உன்னுடைய ஓட்டின் விலை 1000. நான் ஒரு சாமானிய குடிமகனாக உங்களில் ஒருவனாக நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். உங்களுடைய வாக்கின் விலை என்பது
500ஆ, 1000-மா, 2000-மா, 5000-மா, 10,000-மா, லட்சமா, கோடியா? உங்களுடைய வாக்கிற்கான விலை என்ன? யாராவது உங்களால் கூற முடியுமா? உங்களுடைய வாக்கின் விலை என்ன என்பதை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. வாக்கின் விலை என்பது என்னவென்பதை என்னுடைய கருத்தை நான் வெளியிட்டு விடுகிறேன். வாக்கு என்பது என்னுடைய உரிமை. இந்திய அரசிடம் 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய தேவையை நான் கேட்டு பெறுவதற்கு இந்த நாடு, இந்த தேசம் எனக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை பயன்படுத்தி எனக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுத்து நான் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் என்னுடைய தொகுதி என்றால் தொகுதிக்கு நான் ஒருவன் மட்டும் அல்ல, என்னுடைய தொகுதியில் 15 லட்சம் வாக்காளர் இருக்கிறார்கள். அந்த 15 லட்சம் வாக்காளர்களுக்கும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற அந்த உறுப்பினர் தான் அந்த 15 லட்சம் மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் எழுப்பி ஒலித்து இந்த தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார். இந்த தேசம்தான் என்னுடைய நாட்டின் விலை. இந்த தேசத்திற்கு எத்தனை கோடி கொடுப்பீர்கள், அதுதான் என்னுடைய வாக்கின் விலை. இந்திய பெருந்தேசத்தையே ஆட்சி செய்கின்ற அதிகார பலத்தை கொடுப்பது உங்களுடைய ஒரு ஓட்டு. 1999 வாஜ்பாய் அவர்கள் வெற்றி பெற்று 2000 ஆண்டு வரையில் தான் அவர் பிரதமராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வாஜ்பாயுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த ஆட்சி எப்படி கலைக்கப்பட்டது என்பது யாருக்காவது நினைவிருந்தால், தெரிந்தால் கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. காரணம், இதற்கான விடை அதில் இருக்கிறது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.